ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் 5வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதுக்கு முன்னாடி 5வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது 5வது நாளில் ஸ்ரீலங்காவில் 72 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 3256 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 41,70,000 வரை ஸ்ரீலங்காவில் கலெக்ஷன் இருக்குது. இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் 678 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 10,428 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,94,000 வரை மலேசியாவில் தி கோட் திரைப்படம் 5வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.